உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடடே, அப்படியே என்ன மாதிரியே இருக்க. உன் பேர் என்ன? ராணி, ஜான்சி ராணி. உன் பேர் என்ன? தேவி, எஸ் தேவி. உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு? இனிமே நீ தேவி இல்ல, நீ ராணி. இனிமே இந்த ராணி தான் தேவியா இருக்க போறா. என்ன மாயா, ஆள் மாறாட்டம் பண்ண போறியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு ராணி. இதுக்கெல்லாம் ஒத்துக்காத. நான் ஒத்துக்கலனா என் அப்பாவை கொன்றுவாங்க. தேவி, நீ என்ன மன்னிச்சிரு. வேணா மாயா, இது சூர்யாக்கும் துர்காமாக்கும் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். நீ என்ன சுண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு ரொம்ப தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. வேண்டாம். டேய், இவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டு இவளோட கதையை முடிச்சிருங்க. என்ன பாக்குற? நீ என்ன அழிக்க பிறந்திருக்கிறதா சொன்னல, இப்போ ஒண்ணு நான் அழிக்க போறேன். எழுதிட்டு போ. சரி மேடம். ஏய் வா. கத்தாம வா. என் கனவுல வந்தது இதே இடம்தான். இந்த மலையில இருந்து தான் தேவி மாவை தள்ளி விட்டாங்க. தேவிமா, தேவிமா, ஐயோ தேவிமா, 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 தேவிமா. தேவிமா, தேவிமா எங்க இருக்கீங்க? தேவிமா, தேவிமா, ஐயோ கடவுளே. அம்மா, அம்மா தாயே, என் குழந்தை எனக்கு திருப்பி கொடு. அவ எங்க இருக்கான்னு எனக்கு காட்டி கொடு. துர்காமா எங்க இருக்கீங்க? தேவிமா, நீ ஏடா பேசுற? நீ எங்க இருந்து பேசுற? நான் வீட்ல தாமா இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க ஒரு இடத்துக்கு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். ஆமா, நீ இப்போ வீட்லயா இருக்க? ஆமாமா, நான் வீட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டே லீவு, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு எப்ப வருவீங்க? நான் வந்துருவேன் 10 நிமிஷத்துல. இதோ இப்போ வந்துருவேன்டா. சரி, சீக்கிரம் வாங்க. சரிம்மா, நான் இதோ வரேன். தேவிமா, 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 தேவிமா. இவங்க தான் தேவி அம்மாவா? தேவி அம்மா போலீஸா? உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? உனக்கு ஒண்ணு ஆகாது. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, நீ சாப்பிடு சாப்பிடு. ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. குறிப்பா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் துர்கா கூட ஒன்னா பார்த்து தேவின்னு நம்பி ஏமாந்துட்டா. அந்த துர்கா நம்பி ஏமாந்துட்டான்னு சந்தோஷப்படக்கூடாது பாண்டி. அவளுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்தா கூட அது நமக்கு தான் பெரிய ஆபத்து. ஆமா, நம்ம புஷ் விஷயத்துல குடைச்சல் கொடுத்த மாதிரி இந்த குழந்தை விஷயத்திலயும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான். நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும். அதுக்கப்புறம் இவங்க அப்பா சலங்கக்காரன் மோள அடிக்க நீங்க டபக்கு டபக்கு டபக்குன்னு ரோட்ல ஆட வேண்டியதா. ஏய், ஐயோ, என் வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சாரி சிஸ்டர், ஒரு ஃப்ளோல பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லிட்டேன். இத பாரு, இப்ப வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு நீ நடந்துக்கிட்டதால
துர்கா உட்பட வீட்ல இருக்கிற யாருக்குமே உன் மேல சந்தேகம் வரல. எல்லாருமே உன்னை தேவின்னு நம்பிட்டாங்க. இனிமேலும் நான் சொல்ற மாதிரி தான் கேட்டு நீ நடந்துக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. என் நைனாவை ஒன்றும் பண்ண மாட்டீங்கல்ல? நைனாவா நைனா நொய்னா? இங்க பார், நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கிட்டேன்னா உங்க நைனாவை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அப்படி இல்லாம நீ வீட்ல இருக்கிறவங்க யாருக்கிட்டயாவது நீ தேவி இல்ல ராணின்னு சொன்ன உங்க நைனா அவ்வளவுதான். அவரு டவுசர் கிழிஞ்சு போயிரு. ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம், என் நைனாவை ஒன்றும் பண்ணிடாதீங்க. யாருக்கிட்டையும் நான் தேவி இல்ல, என் பேர் ராணின்னு சொல்ல மாட்டேன். அந்த பயம் மனசுல இருக்கட்டும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த தேவி எப்ப பார்த்தாலும் துர்காம்மா துர்காம்மான்னு அவ முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே சுத்துவா. நானும் அப்படியே நடந்துக்கிறேன். கெட்டது போ. அதுக்கு எதுக்காக ஒன்ன நாங்க ரீப்ளேஸ் பண்ணோம்? தேவியா இருந்துட்டு போகட்டும்னு நாங்க விட்டுக்கலாம்ல. சங்கரபாண்டி, இத பார், ஒன்ன வச்சுதான் அந்த துர்காவையும் சூர்யாவையும் நான் பிரிக்க போறேன். அதனால நான் சொல்றதெல்லாம் நீ நல்லா கேட்டுக்கோ. சரி சொல்லுங்க. நீ அந்த துர்கா கிட்ட தேவி மாதிரி அப்படியே ஒட்டிக்க கூடாது. அப்ப நான் உங்களை அம்மான்னு கூப்பிட கூடாதா? நீ திடீர்னு அப்படியே அம்மானு கூப்பிடலனா அந்த துர்காவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ அத கட் பண்ணணும். துர்காவையும் சூர்யாவையும் ஒண்ணு சேர விடக்கூடாது. அதனால நீ சூர்யா கிட்ட எனக்கு அந்த துர்கா அம்மாவை பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்க பக்கத்துல தான் படுத்துக்குவேன் அப்படின்னு நீ அடம் பிடிக்கணும். அப்படியே அந்யோன்யத்தை டெவலப் பண்ணணும். நான் அப்படியே பண்றேன். என் நைனாவை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? அவரை விட்டுருவீங்கல்ல? நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா உன் நைனாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் பண்றேன். என் நைனாவை விட்டுருங்க. அவரை ஒன்னும் பண்ணிராதீங்க. சரி, நேரமாச்சு. நீ ரொம்ப நேரம் எங்க கூட இருக்க கூடாது. ஆமாமா, நீ எங்க கூட இருக்கிறத பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசருக்கு டவுட் வந்துரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சிஸ்டர் நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க, இத சொல்ல மறந்துட்டீங்க. என்ன? இங்க பாரு, வீட்ல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எங்களை நீ பிடிக்காத மாதிரியே நடந்துக்கணும். பேர் சொல்லி தான் கூப்பிடணும். என் பேர் பாண்டி, அது பேரு தாரா. மாயா மாயா மாயாஜி. மாயா. கரெக்டா சொன்ன. நல்ல நேரத்துல நீ ஞாபகப்படுத்தின. இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் உங்க கூடவே இருக்கிறேன். ஆனா என்னுடைய அருமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரியுது. இத பார், சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல? புரிஞ்சது. இப்ப போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.